the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி உங்களை வரவேற்கிறோம். இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நீங்கள் யாவரும் நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் இல்லங்களிலே இருந்தபடி இந்த ஆராதனையில் எங்களோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 118 அதிகாரம் 24 இப்படியாய் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதனை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதை நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். தொடர்ந்து தேவனுடைய ஆராதனையை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நீங்கள் இந்த ஆராதனை மூலம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் நிச்சயம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போமா? கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவரே, நீர் உண்டு பண்ணின இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துல நாங்கள் கூடும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையும் உடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை மூடி வழி நடத்திட்டோம் அப்பா. ஆராதனை வெளியிலே கர்த்தர் நீர் இடைப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க. தேவ செய்தியை கர்த்தர் மறைந்த தாசனை கொண்டு நீர் பேசுவீராக பரிசுத்த ஆவியானவரே. தொடர்ந்து ஆராதனை ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிறவர்களுடைய மனக்கண்களை திறந்தீராக. அவர்களுக்கு இந்த ஆண்டவரை ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை இருக்கத்தக்கதாக கர்த்தர் தமது கிருபையின் பிரசன்னத்தை கொண்டு இடைப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க. தொடர்ந்து பேசும் ஒவ்வொரு ஆண்டவரை நேர நொடியும் ஆண்டவரை உடைய ஜனங்களோடு வார்த்தையை கொண்டு பேசுகிற ஆவியானவர் நீர் இடைப்படுங்கப்பா. இந்த ஆராதனையில் எல்லா துதிகளை மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். நீர் மகிமைப்படும், உந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்திலே சபையாக யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே பரிசுத்தமான ஓய்வு நாளிலே வீடுகளிலே இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேலையிலே கூட தேவ பிரசனத்தை நாம் உணரும்படியாக தேவ சாயலை நாம் இழந்து இருக்கிறோம். தேவனுடைய பிரசனத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஆனாலும் தேவ வீட்டிலே இந்த நாளில் நம்ம துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அவருடைய பிரசனத்தை நம்ம உணர்கிறோமா இருக்கிறோம். சபையார் எல்லாரும் வாருங்கள், நம்ம தேவனை ஒருமனப்பட்டு நம்ம துதிக்க போகிறோம். எல்லாரும் என்னோட சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கம்பீரமாய் பாடியுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த வீட்டிலே நம்ம கம்பீரமாக பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீ, வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீ. பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீ, பாழான ஸ்தலங்களெல்லாம்
மரித்த லாசருவை உயிர் பெற செய்தவரே, மரித்த லாசருவை உயிர் பெற செய்தவரே, எங்கள் தேசத்திலே உயிர் பெற செய்யுமையா, எங்கள் சபைகளிலே உயிர் பெற செய்யுமையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. அக்கினி இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் தெய்வம் என்று எல்லோரும் அறிந்திடட்டும், கர்த்தர் தெய்வம் என்று எல்லோரும் அறிந்திடட்டும். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. எல்லாரும் கைதட்டி தேவனை ஆராதிக்கலாம். எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறு அன்பை, நான் மறப்பேனோ மறு அன்பை, மண்ணிடுவேன் உன் பாதத்திலே, மண்ணிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா.
அன்பை நான் மறப்பேன் உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே மண்டியிடுவே உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை. இந்த வேலையில் கூட தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பரேட்டான். எலியா செப்பரேட்டு அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் உண்டாவதாக என்று சொல்லி அந்த பலிபீடத்தின் மேல் காலையும் விறகையும் கற்களையும் மண்ணையும் பலி செலுத்தின போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சு. இந்த வேலையில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பலிபீடம் தகர்க்கப்பட்ட நம்முடைய பலிபீடம் நீரான பலிபீடம் அந்த பலிபீடத்தை செப்பனிடும் போது தேவனுடைய அக்கினி அபிஷேகம் இந்த நாளிலே நாம் உணர்கிறோம் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனை துதித்த போது கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிற வல்லவையாக இருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மையப்படுத்தலாம். உம் சமூகம் வந்து நிற்கின்றேன், நான் உம் சமூகம் வந்து நிற்கின்றேன், உம் சாயலாக மாறத்தானையா இன்று உந்தன் முன்பாய் வந்து நிற்கின்றேன், உம் சாயலாக மாறத்தானையா இன்று உந்தன் முன்பாய் வந்து நிற்கின்றேன். மண்ணான என்னை நீ குனிந்தெடுத்தீ, விண்ணவர் உந்தன் சுவாசம் எனக்குள் வைத்தீ. மண்ணான என்னை நீ குனிந்தெடுத்தீ, விண்ணவர் உந்தன் சுவாசம் எனக்குள் வைத்தீ. உன் சாயலாகத்தானே என்னை உண்டாக்கினீரே, உன் ரூபமாகத்தானே என்னை உருவாக்கினீரே, உன் சாயலாகத்தானே என்னை உண்டாக்கினீரே, உன் ரூபமாகத்தானே என்னை உருவாக்கினீரே. உன் சமூகம் வந்து நிற்கின்றேன், நான் உன் சமூகம் வந்து நிற்கின்றேன், உம் சாயலாக மாறத்தானையா இன்று உந்தன் முன்பாய் வந்து நிற்கின்றேன், உம் சாயலாக மாறத்தானையா இன்று உந்தன் முன்பாய் வந்து நிற்கின்றேன். அதாம் இழந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி குமாரனின் கொள்ள நம் முன்குறித்தார். தேவனுடைய குமாரன் சாயலை தரித்துக் கொள்ள நம்மளை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர் ஜீசஸ். இதனாலே இந்த சாயலை இழந்து போன சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை ஆராதித்து உதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த குமாரனுடைய சாயலை நம்ம தரித்துக் கொள்கிறோம். அனைத்தையும் ஆளுகை செய்ய நாம் படைத்த தேவன் அன்பாய் ஒரு கனியை நம்மளுக்கு கொடுத்தார். அந்த கனியை தொடவே கூடாது. அந்த கனியை தொட்ட பிறகு அது புசிபாயனாகி மறித்து போவாய் என்று தேவன் சொன்னார். ஆனாலும் அதான் அந்த கனியை சாப்பிட்டு தேவ சாயலை இழந்து போனதனால் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை, நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை மீறுதலையும் தேவன் அவருடைய இரத்தத்தை சிந்தி பாடுகளை ஏற்று அவர் தாயலை தரும்படி சாபமான எண்ணெய் அவர் பாவத்திலே விடவில்லை. பாவம் போக்க பரலோக தேவன் இந்த பூமிக்கு வந்து என் அக்கிரமங்களையும் என் மீறுதல்களையும் தேவன் ஏற்றுக்கொண்டு குமாரன் சாயலுக்கு ஒப்பாக என்னை முன்குறித்து அபிஷேகித்து இந்த நாளை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாயும் சொந்த ரட்சர்களாயும் இந்த நாளிலே அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளால் நாம் மாற்றியிருக்கிறார். இதனாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து போன அந்த தேவ சாயலை குமாரன் மூலமாக
பிதா இந்த பூமிக்கு குமாரன் அனுப்பி அவரை சாயலை தரித்துக் கொள்வதற்கு அவரை நான் முன்குறித்திருக்கிறார். இந்த நாளிலே நம்ம வீட்டிலே நாளை லாக்டவுனிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தை உணர்வுகளாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதனையிலே உன்னை தேவன் தேவ சாயலுக்கு பார்க்க முன்குறியிருக்கிறார். இதனால் அவர் சாயலை நம்ம தரித்துக் கொள்வோம். இதனாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்கள் வீடுகளிலே ஆராதனை ஸ்தலமாய் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி சார். விசப்பா, இந்த நாளிலே உங்களுடைய பிரசன்னத்தை கூட்டியிருக்க வீட்டிலே நீ வந்து சீஷர்கள் மத்தியிலே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லியிருக்கா. இந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாளை கிருபை பாராட்டணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நம்புகிறேன். ஒரு அல்லையில சொல்வோம். ஆமென். தேசத்தில் நமக்கு எவ்வளவு நெருக்கங்கள், இடுக்கண்கள், போராட்டங்கள் இருந்தாலும் ஆபகுப் தீர்க்கதரிசி சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கிடையில் ஆடுகள் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பெரிய கிருபை, தயம். ஆகையினால் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையினால் குடும்பமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம், விசுவாசம் இருக்கிறதோ அதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஒருவேளை சரீரத்தின்படி உங்களை பார்க்க முடியாட்டாலும் ஆவியின்படி உங்களை நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இந்த மீடியா மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். குடும்பமாக நீங்கள் எல்லாரும் இருப்பதை உங்களுடைய வீடியோவில் நீங்கள் அனுப்பியிருந்தீர்கள். நான் அதை பார்த்தேன், மிகுந்த சந்தோஷப்பட்டேன். ஆராதனை எப்படி உட்கார்ந்து போட்டு நல்ல பயபக்தியோடு பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பீர்களோ அதே போல் உங்கள் வீடுகளில் இருப்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். சீக்கிரமா நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறார், நிச்சயமாகவே முடியும் உண்டு ஒரு நம்பிக்கை மீன்போங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊரடங்கு உத்தரவு, கொரோனா ப்ராப்ளம் தள்ளி போட்டுக்கொண்டே போறாங்க. எல்லாம் நன்மையாக கர்த்தர் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. ரெண்டாவது பயப்படக்கூடாது. மூன்றாவது கவலைப்படக்கூடாது. அதனால கவலைப்படக்கூடாது. மகிழ்ச்சியா இருக்க. சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவாங்க. இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எல்லா இழந்தவர்களையும் கர்த்தர் திரும்ப நமக்கு தருவார். இந்த பரிசுத்தமான நாளிலே தேவனுடைய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் நாம் பார்த்த யெகோவா ஈரே என்ற ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை குறித்து உங்களுக்கு செய்தி ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த வாரம் பரிசுத்த நாளிலே ஜெயம் கொள்ளுகிறவன் என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் கடைசி நாட்களிலே எப்படிப்பட்டவனாக, எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக, ஊழியர்களாக, தேவ மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால் ஆவியானவர் ஏவினபடி இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறவன் எதை ஜெயம் கொள்ள வேண்டும், அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகணும். அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த வேதாகமம் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நோட்டு புத்தகம், பைபிள் எல்லாம், பாட்டு புக்கு எல்லாம் கொண்டு ஆயுதமாக உட்கார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்றாமா? எல்லாரும் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ற குடும்பமா? ஆமா. இந்த நிகழ்ச்சியில நீங்க மாத்திரம் இல்ல, பக்கத்து வீடுகளில உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்க வைங்க. அவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கூடிய சீக்கிரம் நாம முகமுகமாய் ஒரு சில வாரங்களுக்குள்ள நாம் ஆராதனையில பார்க்க போகிறோம். மகிழ்ச்சியா நாம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நிச்சயமா ஆண்டவர் ஒருவரும் போட்டக்கூடாதபடி திறக்கிறவர். மனிதன் மூடினால் கர்த்தர் கதவுகளை திறப்பார். ஆகையினால நாம் மகிழ்ச்சியா இருப்போம், நம்பிக்கையா இருப்போம். God bless you. அல்லேலூயா. ஒரு வசனத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் சொல்லுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை அபிஷேகித்து நமக்கு வெளிச்சமாக, நமக்கு ஆசீர்வதித்து அப்பமாக விட்டு தருவாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களில் ஒன்று, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு தெய்வ பிள்ளையாக, ஒரு விசுவாசியாக நாம் இருப்பது மிகவும் நல்லது, ஆசீர்வாதமானது. அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நாம், தேவ பிள்ளையாக இருக்கக்கூடிய நாம், ஒரு விசுவாசியாக இருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்றார். ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று 3 காரியங்களை பார்க்க போவோம். ஒன்று, மாம்சத்தின் இச்சை. 2வது, கண்களின் இச்சை. 3வது, ஜீவனத்தின் பெருமை. 1 மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். எப்படி நாம் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்னென்ன ஆதாரங்களை அல்லது ஆயுதங்களை, நமக்கு உபகரணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் இயேசு சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த 3 காரியங்களை முதலாவது சொன்னேன். 4வது ஒரு காரியம் இருக்கு. நேரம் இருக்குமானால் அதை நாம் தியானிக்க போவோம். 1, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். 2, கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். 3, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும். 4, நாம் பார்க்கிறோம், உலகத்தை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 3 காரியங்களை சொன்னேன். பிறகு 4வது உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னேன். வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி தான் ஒவ்வொன்றையும் நான் பேச விரும்புகிறேன். நான் சொந்தமான கருத்துக்களை பேச விரும்பவில்லை. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 வருடங்கள் வாழ்ந்தார். இந்த 33 வருடங்கள் இந்த மாம்சத்திலே அவர் பூமியிலே வாழ்ந்து, பாவம் இல்லாமல், அசுத்தம் இல்லாமல், தீட்டு இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல், அநியாயம் இல்லாமல், தீமையான காரியங்கள் இல்லாமல் பரிசுத்தமாக, குற்றமற்றவராக, மாசற்றவராக வாழ்ந்தார். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி இயேசு. ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி ஆண்டவராக இயேசு. ஒரு தேவ ஊழியக்காரன் எப்படி ஊழியர் செய்ய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி இயேசு. ஒரு தேவ பிள்ளை எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி இயேசு. ஒரு தேவ மனுஷன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி இயேசு. ஒரு தேவ மனிதன் எப்படி உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியா, சுருக்கமா சொல்ல போனா எல்லாவற்றிலும், அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும், வார்த்தையிலும் நடத்தையிலும், கற்பிலும், சுபாவங்களிலும், ஜீவியத்திலும், நடத்தையிலும், ஊழியத்திலும், எல்லாவற்றிலும் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடிச்சுவடு. அவர் தான் நமக்கு முன்னோடி. அவர் தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். ஆகையினால் இந்த வேத வசனத்தில் அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி உலகத்தை அவர் ஜெயித்தார்? அந்த ஆதாரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மேல் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் மேல் விசுவாசம். இந்த 4 காரியங்களையும் உள்ளடக்கி நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊழியத்தில் அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன் 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். உபவாசித்து ஜெபித்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் பசியோடு இருந்த நேரத்தில் சாத்தான் அவரிடத்தில் வந்தார். அவரிடத்தில் வந்து அவன் சொன்ன காரியத்தை நாம் வாசிக்கிறோம். முதலாவது, மாம்சத்தின் இச்சையை அவன் கொண்டு வருகிறான் சாத்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 3-4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இந்த கல்லுகள், இயேசு பசியாய் இருந்து சோர்வாய் இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை சாத்தான் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட காட்டி சொன்னான், இந்த கல்லை அப்பமாக மாற்றும்படி சொல்லும் என்றான். இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் மிகவும் பசியாக இருந்தார், சோர்வாக இருந்தார், பலவீனமாக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இயேசு அதை அப்பமாக மாற்றிவிட்டால் பசியோடு அதை சாப்பிடுவார் என்று ஒரு மாம்சத்தின் இச்சையை உண்டு பண்ணினான். உங்களுக்கு இதே சந்தர்ப்பத்தில் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விளக்கினார். அங்க சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் இருந்தான். அவன் வந்து சொன்னான், இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரா என்று ஒரு கேள்வி எழுப்பினான். அப்பொழுது ஏவாள் அவன் சொன்னான், ஆமா, இதை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னார் என்று சொன்னான். அப்பொழுது சாத்தான் என்ன சொன்னான், இதை நீங்கள் சாப்பிட்டால் தேவர்களே போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கினான். அல்லது பொய் சொன்னான், வஞ்சித்தான், ஏமாற்றினான். இதை பார்த்த உடனே, கேட்ட உடனே அவள் என்ன செய்தாள், அந்த பழத்தை பறித்தாள், அந்த பழத்தை புசித்தாள். புசித்து விட்டு அதை ஆதாமுக்கு கொடுத்தாள். இருவரும் அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள், பலவிதமான இச்சைகளில் விழுந்தார்கள், கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அங்கு புசிக்கும்படி சொன்ன சாத்தான் இங்கேயும் அதே சோதனையை கொண்டு வந்தான். அங்க பழத்தை புசிக்க சொன்னான், இங்க வந்து அவன் கல்லுகளை அப்பங்களாக மாற்றும் என்று சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில் அவன் இருந்த நிலையை நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படி சாத்தானையும் அவனுடைய தந்திர வார்த்தைகளையும் அந்த மாம்ச இச்சையும் அவர் ஜெயித்தார் என்பதை நாம் அறிய வேண்டியது மிக அவசியம். ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு கிறிஸ்தவன் தேவையான காரியம் என்ன என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம். அவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால் உபவாச ஜெபம். நிறைய பேருக்கு சாதாரண ஜெபமே இல்லை. கிறிஸ்தவர்கள் சாத்தான் என்ன சோதிக்கிறான் பாஸ்டர், நான் விழுந்துட்டேன் பாஸ்டர், எனக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு என்று சொல்வார். How to overcome the devil, how to overcome the world, எப்படி அவனை நாம் மேற்கொள்ள முடியும் என்றால், இங்கே முதலாவது இயேசு பெருமான் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் உபவாசித்து ஜெபித்தார். அவர் நல்ல ஜெபத்தில் இருந்தார். ஜெபம் நமக்கு மிக அவசியம். ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான் என்று சொல்லப்படுகிறது. prayer brings victory என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த கொரோனா ஊரடங்கு சட்டத்திலே
தேவ மக்கள் அநேகர் இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சபைக்கு வராதவர்கள் எல்லாரும் கூட இப்போ ஆன்லைன்ல ஜெபிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சபையில நிறைய பேர் சகோதரிகள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள், சகோதரர்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷம். இந்த ஜெபம் தான் அவனை மேற்கொள்வதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள். ரோமர் 12:12 பவுல் சொன்னார், ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். ரோமர் 16 பவுல் சொன்னார், நான் போராடுகிறது போல ஜெபத்திலே நீங்களும் போராடுங்கள் என்று சொன்னார். இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் அப்போஸ்தலர்கள் ஆதி நாட்களில் ஒரு வெற்றி உள்ள ஊழியம் ஜீவியம் செய்ததன் காரணம் அவர்கள் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகையினால் இந்த 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் நல்ல ஜெபாவினால் நிரப்பப்பட்டு இருந்தார். அடுத்து பார்க்கிறோம், அப்பத்தை அப்பமாக மாற்றம் என்று சொல்லும் பொழுது அவர் அப்பமாக மாற்றுவதற்கு அவரால் முடியும். ஆனால் அவர் சொன்ன பதில் தான் இப்பொழுது நாம் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு வழியாக இருக்கிறது. என்ன சொன்னார்? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதே அல்ல, கவனிக்கிறீங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி. முதலாவது சாத்தானை ஜெயிக்க ஜெபம். இரண்டாவது நாம் பார்க்கிற காரியம் என்ன? இரண்டாவது இயேசு கற்றுக் கொடுத்தது கடவுளுடைய வார்த்தை. எபிரேயர் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்திலும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கு வழி முதலாவது ஜெப வாழ்க்கை. இரண்டாவது பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார கூட்டத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் எழுதியிருக்கிறதை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்பொழுது எபிரேயர்ல வாஸ்தவம், அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட எபேசியர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் சாத்தானை மேற்கொள்வதற்கு பவுல் சில அறிவுரைகளை இங்கே சொல்லுகிறார். அதுல ஒன்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 17ஆம் வசனம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராயும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அங்க பக்கம் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டய கடவுளோட வார்த்தை. முதலாவது மாம்ச இச்சையை மேற்கொள்ள வேண்டும். புசிக்கிறது மாத்திரமல்ல, மாம்ச இச்சை, வேசித்தனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை சாத்தான் தூண்டி விடுவான். வேதத்தில் பவுல் இந்த சரீரத்தை குறித்து சில அழகான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய்
இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல. வேதத்துல ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவதாசன் இருந்தான். அவருடைய பேர் தாவீது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், சங்கீதக்காரன். அவன் நல்ல ஜெப வீரன், துதி வீரன். அப்படி அபிஷேகம் பெற்ற அப்படிப்பட்டவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாம்ச ஈச்சை அவனோட வாழ்க்கை கெடுத்து போட்டது. சங்கீதம் 51 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த அட்டவணையை நம்ம படிக்க போறோம். சங்கீதம் 51 பச்சைபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட போது பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி போதும். தாவீது ஒரு பெரிய ராஜா. அவனுடைய போர் படையில் ஒரு வீரனா இருக்கக்கூடியவன் உரியா. அவனுடைய மனைவி பச்சைபாலிடத்தில் அவன் ஆசைப்பட்டு அவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டான், முறை தவறி நடந்து கொண்டான். 51 சங்கீதம் முழுவதும் நீங்கள் படித்தால் அவனுடைய பாவ அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகிறீர்கள், என் பாவம் நீங்க என்னை கழுவும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய துதி வீரன், ஜெப வீரன், அபிஷேகம் பெற்றவன் பார்க்கிறோம். இன்னொருத்த மனைவி மேல ஆசைப்பட்டு நிறைய பேர் இப்படிதான் வேசித்தனத்தை விழுந்து போகிறார், உபச்சாரத்தில் விழுந்து போகிறார்கள். ஆகையினால் நம்முடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஒருவன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தொடர்ந்து கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் வாசிக்கலாம். 15-19. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாம் அப்படி ஆக்கக்கூடாது என்று பவுல் கொரிந்தியருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். 19 சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நீங்கள் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். ஆகையினால தான் தாவீது அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி அவன் கதறி அழுகிறான். பரிசுத்த ஆவியை இடத்தில் எடுத்துக் கொள்ளாது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தான், உடைய சமத்தை விட்டு என்ன தள்ளிடாது என்று கதறி அழுகிறதை நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவனே, தேவ பிள்ளையே, நீ யாரா இருந்தாலும் நீ வேதம் வாசிக்கலாம், கழுத்துல சிலுவை போட்டிருக்கலாம், ஆலயத்திற்கு போகலாம், நல்லதே. What about your personal secret holy life? உன்னோட அந்தரங்கமான வாழ்க்கையில கடவுள் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் இருக்கிறதா? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலன் கொடுப்பார். 3 விதமான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று வெளியரங்கமான பாவம், தேவனை அறியாத உலக மக்கள் செய்வது. 2வது பார்க்கிறோம் அந்தரங்க பாவம், சில பேர் வெளியாருக்கு தெரியாம அந்தரங்கத்தில் செய்யலாம். 3வது சத்தியத்தை அறிந்த பின்பும் செய்கிற பாவம், துணிகரமான பாவம். இந்த 3 பாவத்தை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையினால் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல நீ ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். எதுல? மாம்ச இச்சைகளின் மேல். யாக்கோபு 1 அதிகாரம் சொல்லுகிறது, அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் சரீரத்தை தேவ ஆலயமாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. தேவ ஆவியானவர்களை வாசம் பண்ணி உன்னை பரிசுத்தமாக்குவார். 2வது கண்களின் இச்சையை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த கண்களின் இச்சை சாத்தான் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான்? இந்த உலகம் முழுவதையும் அவன் காண்பித்தான். வேதம் சொல்கிற 1 நிமிஷத்தில் காண்பித்தான் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 8 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உயரமான மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, சாத்தான் எல்லாவற்றையும்
காண்பித்து என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள், எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இந்த கண்களின் இச்சையில் விழுந்த 3 பேரை சுருக்கமாய் பார்க்க போகும். முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அடுத்த வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும், அந்த பழத்தை அவள் புசிப்பதற்கு முன் பார்வைக்கு இன்பமாக சாத்தான் அதை காண்பித்தார். அவ புசித்தது 2வது, அந்த பழத்தை புசித்ததுக்கு முன்னால ரசித்தது தான் முதலாவது. நிறைய பேர் இப்போ ரசிகர்கள் தான் இல்லையா? சினிமா நடிகைகளுடைய ரசிகர்கள். அதை ரசித்து ருசித்து அதுக்கப்புறம் புசித்து பாவத்தில் விழுறாங்க. இந்த பாவத்தில் அவள் விழுந்ததற்கு காரணம் அவளோட பார்வையில் இருந்த இச்சை. 2வது பார்க்கிறோம், ஆதியாகமம் 13:10. லோத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். ஆபிரகாம் தேவனுடைய வழியிலே நடந்து போனான். ஆனா இந்த லோத் என்ன செய்தான்? அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். அந்த யோர்தான் பகுதியில் இருக்கிற சமவெளி சோதம் குமாரா பட்டணம், அது அழிக்கப்படுவதற்கு முன்பு பார்வைக்கு மிகவும் செழிப்பாகவும் வளமையாக இருந்தது. அந்த இடத்தை தெரிந்து கொண்டதுனால் லோத்து ஒரு நீதிமான். அவருடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. லோத்து ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது ஆசீர்வாதமாக இருந்தான். பிறகு பார்க்கிறோம், சோதம் குமாரா பட்டணத்து மக்கள் மிகவும் துன்மார்க்கமாக வாழ்ந்தவர்கள். அவர்களோடு சேர்ந்த பிள்ளைகள் அசுத்தமானார்கள். அவர்கள் பரிசுத்தத்தை இழந்தார்கள். மனைவி இழந்தான். பிறகு எல்லாவற்றையும் இழந்து போனான். காரணம் என்ன? அவன் பார்வைக்கு நலமானதை தெரிந்து கொண்டான். நம்முடைய பார்வை கூட நலமானதை கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை பற்றிதான் நாம் நடக்கணும். 3வது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்திற்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு அவன் ஒரு பெண்ணை கண்டு அந்த பெண்ணை இச்சித்து அந்த பெண்ணின் மேல விருப்பப்பட்டான். அவனோட பெற்றோர் சொன்னாங்க, பெலிஸ்தர்களுக்கு நமக்கு ஆகாத மகனே, அந்த பெண்ணை திருமணம் பண்ண வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆனா அவன் சொன்னான், அவளே என் கண்ணுக்கு பிரியமானவள் சொல்லுவான். 3ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். நடந்த பரிதாப சம்பவம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவனோட பெரிய பலசாலிவன், பராக்கிரமசாலி. ஆனா அந்த பெண்ணோடு கூட அவன் உறவு வைத்துக் கொண்டதுனால் தன்னோட பரிசுத்த வாழ்க்கையை இழந்தான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவர் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். ஒரு தவறான ஸ்திரீயோடு அவன் சிநேகமாய் இருந்தான். அவளோடு சம்பாஷித்தான். அவள் மேல் பிரியப்பட்டான். அவள் அவனுக்கு ஆசை காட்டி மடியிலே படுக்க வைத்து அவனுடைய பிரதிஷ்டையாகிய தலைமுடியை சிரைத்து போட்டாள். முதலாவது அவன் அபிஷேகம் அவனை விட்டு நீங்கிட்டு, பின்பு ஜீவனும் நீங்கிட்டு. எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். அந்த அவன் தன்னோட பரிசுத்த வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பிரதிஷ்டை இழந்ததுனால ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். கண்களின் நீச்சம். மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழி உண்டு, அதோட முடிவோ மரண முடிவு. இந்த காலத்துல நிறைய பெண்கள் அவனை தான் கட்டிக்குவேன், அவன் கடவுள் பயம் இல்லாதவன், அவன் ஆலயத்து போகாதவன், ஆண்டவனோட வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன், அவனை தான் கட்டிக்கலான்ட்டு அசைத்துவன். சில பேர் பார்க்கிறபடி அவசரப்பட்ட முடிவெடுத்து தங்கள் வாழ்க்கையை பாழாக்கி கொள்கிறார். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போற நம்பிக்கை கூட சில பேர் அவ்வளவுதான் நான் கட்டிப்பேன் என்று சொல்லி தவறான
ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கை பாழாக்கி கொடுக்கிறார்கள். கண்களின் இச்சை. முதலாவது பார்த்தோம் மாம்சத்தின் இச்சை. மூன்றாவது ஒரு பாவம் இன்றைக்கு நாம் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன பாவம் என்றால் ஜீவனத்தின் பெருமை. என்னது? ஜீவனத்தின் பெருமை. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் ஒரு தேவாலயத்தினுடைய உயரத்தில் உப்பரிகளை கொண்டு போய் அவன் சொன்னான். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4:6. நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழகுதி. ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சாத்தான் சொன்னான். நீங்க தாழகுதி. இது ஜீவனத்தின் பெருமையை உண்டாக்கி சொன்னா, நீ தேவனுடைய குமாரன் தானே, உனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நீயே கீழே குதிக்க கூடாது என்று சொல்கிறான். இந்த ஜீவனத்தின் பெருமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இங்க பார்க்கிறோம், உலகத்தில் உண்டானவைகள் ஜீவனத்தின் பெருமை. நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு பெரிய ராஜா பாபிலோனில் அரசாட்சி செய்து வந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறதை வாசிக்க கேட்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவன் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை வந்தது. பெரிய ராஜா. அவன் சொன்னான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அவன் அரண்மனையில விழாவிக் கொண்டிருக்கும் பொழுது அரண்மனையை குறித்தும் மதுரை குறித்தும் அந்த மேன்மையை குறித்து அவனுக்குள்ளாக ஒரு கணம், ஒரு மேட்டிமை உண்டானது. 5:20 சொல்கிறது. 5:20 தானியேல். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வப்பட்டது. இந்த ரெண்டும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு, சரிவு உண்டாகும். ஊழியத்தில் கூட சரி, ஊழியத்தில் கூட கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அவர் தான் நமக்கு சபையை கட்டுகிறவர். அவர் தான் நமக்கு நடந்து ஊழியம் செய்தோம், சைக்கிளில் ஊழியம் செய்தோம், கர்த்தர் கார் கொடுக்கிறாரு. எல்லாம் கொடுத்தாலும் தாழ்மையாக நம்ம நடந்து கொள்ளும். நம்மளோட பழைய ஜீவியத்தை மறந்துடக்கூடாது. நமக்கு கட்டிடங்கள் இருக்கலாம், கார் இருக்கலாம், இல்லையா, ஏர் கண்டிஷன் வசதி இருக்கலாம். இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் ஒரு மணிக்கு ஒழிந்து போகும். நமக்கு தேவை என்ன? ஆத்துமாக்கள் தான் வேணும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை இருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை. சில பேர் படிப்பை குறித்து பெருமை, அழகு குறித்து பெருமை, வீட்டை குறித்து பெருமை, நான் கட்டின வீடு அப்படி சொல்றாங்க, இல்லையா? தாவீது தெளிவா அழகா சொல்வார், நான் பரதேசியாய் தங்கின வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாகும். ஒரு இடத்துல சொல்லுவான், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்க நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம் சொல்றான். ஒரு பெரிய அரண்மனையில் குடியிருக்கிறோம். சில பேர் வீட்டை கொடுத்தப்பர், பிள்ளைகளை கொடுத்தப்பர், படிப்பை கொடுத்தப்பர், இல்லையா? மனம் மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்காரு. நாம் இன்றைக்கு இந்த பெருமையின் ஆவி சபைக்கு வரும்பொழுது கூட ஒரு பெருமை. கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தா, கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் போட்டு வந்தாதான் ஆவியானவர் வருவாரா? இங்க வந்த உடனே பாட்டு பாடுறோம், பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பணாசியும் வீணல்லவோ. ஆனா அந்த 10,000 ரூபாய் பட்டு புடவை கட்டினாதான் நமக்கு பாட்டே வருது, இல்லையா? விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே.
எங்கேயாவது ஊர் உலகமெல்லாம் சுற்றி புது துணி போட்டால் தான் நம்ம கிறிஸ்மஸ். ஆனால் இயேசு அந்த கந்தை துணியில பொதித்து பதிக்கப்பட்டு கிடந்தார் என்ற பாடல். ஆகையினால புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல, பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆழ்த்தத்துவத்தை குறித்து, படிப்பை குறித்து பெருமை, வீட்டை குறித்து பெருமை இல்லையா, சிலர் சபையை குறித்து பெருமை. என்னை பொறுத்தவரை கட்டடங்களிலே ஆராதித்த மேன்மையை காட்ட அந்த குடிசைகளிலே ஆராதித்த போது இந்த மகிமை அபிஷேகம் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியல. நாங்களாம் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் ஆராதனை நாட்கள்ல ஓலம் கொட்டாயில தான் ஆராய்ச்ச பாச சுந்தரைய காலத்துல ஒரு இசைக்கருவி இருக்காது. ஆனால் அன்றைக்கு கூடி வந்த 7000 பேர் மத்தியில் இருந்து இறங்கின தேவ பிரசன்னம், சமூகம், அந்த ஒரு ஆளுகை நான் இன்னும் என்னால் அனுபவிக்க முடியும். காரணம் என்னன்னா, கட்டிடம் முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். ஆகையினால் நான் கட்டின பாபிலோன் உடனே ஆண்டவர் அவனை சலித்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பெருமையான வார்த்தை பார்க்கிறோம், வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். சாத்தான் என்றவன் எப்படி விழுந்தான்? படிப்போம். அதிகாலையின் மகனாகிய போதும். ஆண்டவருடைய தூதர்களில் பிரதானமானவர்கள் 3 பேர். யுத்தங்களை நடத்துகிற மிகாவேல், இரண்டாவது நற்செய்தி சொல்லுகிற காபிரியல், மூன்றாவது அவருடைய ஆராதனை நடத்துகிற கேரு. அவருக்கு தான் விடிவெள்ளி மிகவும் அழகும் ஞானமும் மேன்மையும் அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனா அவனுக்குள்ளவே ஒரு பெருமை வந்துச்சு. என்ன சொன்னான்? வாசிங்க 12ஆம் வசனத்துல, நீ வானத்திலிருந்து நீ விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அவன் சொன்ன பெருமையான வார்த்தை, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், கூட்டத்தில் வீற்றிருப்பேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே. கர்த்தர் சொன்னார், அவன் இருதயத்துக்குள்ள மேட்டிமையான எண்ணங்கள் தோன்றுச்சு. நம்மள அறியாமலேயே அந்த மேட்டிமையான எண்ணம் வரும். நான் தான் நம்மளை தாழ்த்த வேண்டும். நேபுகாத் நேச்சரையும் கேருவையும் பார்த்த 2 பேரும் பெருமையில் விழுந்தார்கள். ஆகையினால்தான் ஜீவனத்தின் பெருமை வெறுக்கும். மோசை குறித்து வாசிக்கிறோம். எகிப்திய இளவரசன் 40 ஆண்டு காலம் எகிப்தில் இளவரசனாய் வாழ்ந்தவன். 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அல்லேலூயா. தான் ஒரு பெரிய ராஜாங்கத்தில் இளவரசனாய் இருக்கிறதை வெறுத்து வாழ்ந்தான். 3வது காரியத்தை வெறுக்க வேண்டும். எல்லாம் தேவனுக்கு மகிமையாக. 4வது காரியம் உலகத்தை ஜெயிக்கணும். யோவான் 16:31 சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் என்றால் 3 காரியங்களை சொல்லுகிறது. உலகம் 1 யோவான் 2:15 வாசிக்கலாம். ஒருவன் 1 யோவான் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். போதும். இன்றைக்கு இந்த உலகத்தில் அன்பு கூறுகிறார்கள். இந்த உலக அன்பு மாயமானது, வஞ்சிக்கக்கூடியது, ஏமாற்றக்கூடியது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் லவ்ங்கிறான். ரைட், ஓகே. ஆனா அந்த லவ்வுக்கு சக்சஸா இருக்கிறதா? காதல் தோல்வியால் இருவரும் நேற்று பேப்பர்ல பார்த்து தற்கொலை. 1.5 மாதத்திலேயே 7 வருஷம் காதலித்து 1.5 மாதத்திலேயே அவர்கள் திருமணம் பண்ணி செத்து போனாங்க. நிறைய பேர் இந்த வேர்ல்ட்லி லவ் எல்லாமே ஃபெயிலியர் தான் முடியுது. ஆனா கர்த்தருடைய அன்பு என்றைக்கும் மாறாது. யாக்கோபு 4:4 சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தின் அன்பு, உலகத்தில் அன்பு இருந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 2வது மத்தேயு 13:22 நாம் பார்க்கிறோம். உலக கவலை. முள்ளுகள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தவன் உலக கவலையினால பலன் கொடாமல் போனான். உலக கவலை. அவனை போல எனக்கு வீடு இல்லை, இவனை போல கார் இல்லை, இவனை போல எனக்கு வேலை இல்லை, அவனை போல தோட்டம் துறவு இல்லை என்ற உலக கவலைகளினால் 1வது உலக அன்பை மேற்கொள்ளணும். 2வது உலக கவலை மேற்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17 உலகத்தின் ஐஸ்வர்யம். 1 தீமோத்தேயு வாசிக்கலாம்.
ஒன்று தீமோத்தேயு. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல். போதும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நமக்கு பணம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலாம். நம்ம சம்பாதிக்கணும், பணம் வேணும், அதனால ஜீவனம் பண்ணணும். ஆனால் யூதாசை பார்க்கிற 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். எலியாவுக்கு ஒரு ஊழியக்காரன் தான் எலிசா, 2 மடங்கு அபிஷேகம் பெற்றான். ஆனா அந்த எலிசாவுக்கு ஒரு உடன் ஊழியக்காரன் தான் கேயாசி. அவன் பண ஆசை, பொருளாசையில் விழுந்து அபிஷேகத்தை, தரிசனத்தை இழந்தான். இன்னைக்கு நிறைய பேர் மணி மைண்டட். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? பணம் நமக்கு வேணும், ஆனால் அந்த பணத்தை தெய்வமாக்க கூடாது, பணத்தை பின்னால் போகக்கூடாது. இந்த பண ஆசை, உலக ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ஆகையினால் இந்த 3ஐயும் ஜெயிக்கும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கும். 4 காரியங்களை சொன்னேன். 1, நீங்கள் மாம்சத்தின் இச்சை ஜெய். 2வது கண்களின் இச்சை. 3வது ஜீவனத்தின் பொறுமை. 4வது சொன்ன உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக, என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார்? வெளிப்படுத்தல் 2:7. வேகமா சொல்லி நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தல் 2:7. ஜெயம் கொள்ளுகிறவன் நம்பர் 1 ஜீவ விருட்சத்தின் கனியை பெறுவான். நான் சுருக்கமா போறேன், வேகமா போறேன். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அங்க பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதமடைவதில்லை. வெளிப்படுத்தல் 2:17 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். 2ஆம் அதிகாரம் 26 சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 3:12 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். என் ஆலயத்தில் அவனை தூணாக்குவேன். 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான். இந்த 4 காரியங்களில் 1 மாம்சத்தின் இச்சையில் ஜெயம், 2வது கண்களின் இச்சையில் ஜெயம், 3வது ஜீவனத்தின் பெருமையில் ஜெயம், 4வது பார்க்கிறோம் உலகத்தின் மேல் ஜெயம். பவுல் சொல்வார், என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறேன். What a challenge Christian பவுல். அவன் சொல்றான், பெரிய கோடீஸ்வரன் சொல்றாங்க வேத பண்டிதர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 3.5 கோடி பவுலுக்கு சொந்தக்காரன் தான். பெரிய கோடீஸ்வரன், சொந்தமா கப்பல் இருக்கு, எருசலேமில் சொந்த வீடு இருக்கு, ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர். அவன் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். அப்படிப்பட்டவன் சொல்றான், லாபமா இருந்தவர்கள் எவைகளோ அவள் கிறிஸ்துக்காக நஷ்டம் என்று விட்டேன். இன்றைக்கு பணம். அனனியா சப்பிராள் முழு நேரமா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அடையாளமாக காணிக்க கொடுக்க வந்தாங்க. பேதுருட்ட பொய் சொன்னாங்க. அங்க ஒரு பங்கை கடவுளுக்கு வஞ்சித்து ஜீவனை இழந்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பண ஆசை, பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளையே, தேவ மனிதனே, தேவ ஊழியக்காரரே, இன்றைக்கு நம்முடைய நோக்கம் பணத்தை சம்பாதிப்பது, கட்டிடங்களை கட்டுவது, பிரசவமாக்குவது இல்லை. சோல் வின் பண்ண வேணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிற ஞானம், அதுதான் நமக்கு ஜீவன். அதுதான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். எவ்வளவு பணம் சம்பாதிச்சப்பா, எத்தனை சர்ச்சு கட்டின, எத்தனை கார் வச்சிருந்த, என்ன டைப் கார் வச்சிருந்த, அதெல்லாம் கேட்க மாட்டார் பரலோகத்துல. ஸ்கார்பியோ வச்சிருந்தியா, என்ன கார் வாங்கல, ஏன் ஊழியத்துக்கு 20 வருஷமா நாளைச்சு ஏன் கார் வாங்கலன்னு கேட்க மாட்டாங்க. நான் சொல்ற தாழ்மையா, செருப்பு இல்லாமல் நடந்து தெரிந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பரலோகத்துல மேன்மையான இடத்துல நடக்க போறாங்க. காரணம் என்னவென்றால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை, நான் இப்படி சொல்ல, ஒருவன் எனக்கு ஆலயத்தை கட்டடம் கட்டினால் பிதா கனம் பண்ணுவார். ஒருவன் கோடீஸ்வரனா இருந்தால் கனம், அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் பரலோகத்தில் வராதே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், குடிசன் போட்டுக்கிட்டு 40 பேர் 30 பேர் வச்சுக்கிட்டு போட்டு அடிக்கிற பாருங்க ஊழியக்கார கிராமங்கள், அவன் மேன்மையா பரலோகத்தில் இருக்க போறான். இன்றைக்கு பந்தா காட்டிக்கிட்டு பெரிய லக்ஸுரி லைஃப் எல்லாம் காட்டிட்டு இருக்கவங்களாம் அங்கே எங்க இருப்பாங்களே தெரியாது எனக்கு. கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுத்தா நல்லது, நன்மையானதை செய், நன்மையானதுக்கு செலவிடு. பரிசுத்தவங்களோட வாழ்க்கைப்பா,
நமக்கு முன்னோடி நம்ம பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை பாரு. அவங்க எப்படி நமக்கு முன்னாக ஓடி ஆத்துமக்களை சம்பாதித்து தேவராட்சியை சேர்ந்தார்கள். ஆகையினால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை உனக்குள் வேணும். சும்மா பைபிள் எடுத்துட்டு சபைக்கு வந்துகிட்டு உன்னை நீயே ஏமாத்திக் கொள்ளாத, பாஸ்டரை ஏமாத்தாத, மனைவியை ஏமாத்தாத, மனைவி கணவனை ஏமாத்தாத. கர்த்தர் ஒருபோதும் உனக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நாம ஜெயம் கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நெப்போலியன் போனபார்ட் என்ற ஒரு அரசன் இருந்தான், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவன். அவன் சொன்னான், ஒரு முறை அவன் சிறையில் வைக்கப்பட்டான். உலகத்தை ஆள வேண்டும் என்று, உலகத்தை நான் முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். என்னால் முடியவில்லை. ஆனால் நாசரேத்தூரான இயேசு நம்முடைய வெளியேறத்த அன்பினார் உலகத்தை அவர் பட்டயமின்றி யுத்தமின்றி தன்வசத்தில் இழுத்து கொண்டார். அவரே உலகத்தின் முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொன்னார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தார். ஆகையினால என் அன்புக்குரியவர்களே, எது பாரமா இருக்கிறதோ, எது இடரலா இருக்கிறதோ அது விட்டு விலக்கு. கடைசி காலம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகையிலே சபையாகி நீ காணப்பட வேண்டும். விட வேண்டியது விடு, பாரமானது விடு, உனக்கு ஆசையா இருக்கிறது விட்டு தள்ளி. லாபமா இருந்தவள் எவைகளோ அவளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆகையினால் இயேசு பெருமான் உலகத்தை ஜெயித்தார். அதே போல அவரை பின்பற்றுகிற நாம் ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினால் உலகத்தை ஜெயிக்கணும். அவர் நமக்கு கொடுத்த விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கணும். அவர் நமக்கு பாராட்டின அந்த அபிஷேகத்தினால உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஆகையினால்தான் இந்த செய்தியின் மூலம் கர்த்தரோடு பேசுகிறார். வாலிப தம்பிகள், இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, ஆனா சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் இல்லை. இன்றைக்கு நமக்கு அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆகையினால ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடியினால் அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முழு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கடைசியா 1 கொரிந்தியர் 15:57 பவுலுடைய சொல்வார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் வெற்றி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். வெற்றி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். அந்த நாங்க பாவத்தின் மேல் ஜெயம் இருக்கணும். ஆபாச புத்தகங்கள் படிக்கிற மேல ஜெயம் இருக்கணும். சினிமா பார்க்கிற பழக்கத்தின் மேல ஜெயம் இருக்கணும். மதுபானம் குடிக்கிற பழக்கத்தின் மேல ஜெயம் இருக்கணும். ஸ்மோக் பண்ற பழக்கத்துல ஜெயம் இருக்கணும். மனைவியை தவிர அல்லது புருஷனை தவிர இருக்கிற கள்ள தொடர்பை விட்டு விலகு. பரிசுத்தத்தை தரித்துக் கொள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. நான் வெள்ளை துணி போட்டிருக்கிறதுனால எல்லாரும் என்ன சோத்திரம் ஐயான்றாங்க இல்லையா? மற்றவங்களை நான் ஏமாத்துறது எளிதான, கர்த்தரை என்னால ஏமாற்ற முடியாது, கர்த்தரை நான் ஏமாற்ற முடியாது. ஆகையினால் என்னுடைய வெள்ளை துணியை பார்க்கிறவங்கள கடவுள் என் இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிற தேவன். என் அந்தரப்பு தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நான் வெளியே பைபிள் வச்சுட்டு இருக்கலாம், வெள்ளை துணி போட்டுட்டு இருக்கலாம், அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகையினால இன்றைக்கு அந்த ரங்கத்தில் பார்க்கிறா வாழ்க்கை சீர்படுத்து, ஸ்திரப்படுத்து. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. மாரநாதா, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நான் உனக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி. ஜெயம் கொள்ளுகிறவன் ஆண்டவர் எதெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கிறேன். செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. குடும்பங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மாய்மாலமான கள்ளத்தனமான ஏமாற்றுகிற கிறிஸ்துவ வாழ்க்கைகளுக்கு வேண்டாம். கர்த்தர் தாமே உண்மை உள்ளவர், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். எதெல்லாம் நாங்கள் ஜெயிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் உண்மை பார்க்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுகிற இந்த 7 பிரதான ஆசீர்வாதங்கள் சபைகளுக்கு அருளப்படுவதாக கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஊரடங்கு ஆண்டவர் உத்தரவிலே, இந்த கொரோனா சூழ்நிலையிலே உடைய பிள்ளைகளுடைய தேவையை சந்தியும், குறைகளை நிறைவாக்கும். குடும்பங்களிலே சமாதானத்தை தார், அதிக ஜெபத்தை வேதவாசிப்பை தார். எங்கள் பட்டணம், எங்கள் தேசங்கள் ஆண்டவர் பாதுகாக்கப்படுவதாக. இந்த கொரோனா வியாதியில் எங்களுக்கு விடுதலை தருவீராக. எங்கள் இந்தியாவை காப்பாற்றும், தமிழ்நாட்டை ரட்சியும். ஆண்டவர் திருவள்ளூர் மாவட்டத்தை நீர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுடைய பிரதமர், ஆண்டவர் முதல்வர்,
அமைச்சர்கள், நாட்டை ஆளுகை செய்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். உன்னோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசிய சர்ச் மெம்பர்ஷிப் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். சபை விசுவாசி எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் விட்டு God bless you. God be with you.